ஹாய், ஹலோடா! இப்ப நம்ம பிடிஎஸ் OT7 பிஎல்எஃப்எஃப் கனா காணும் காலங்கள் போயிடலாமா? போன பாட்டுல வந்து ட்ரையாங்கிள் லவ் மாரி போயிருந்திருக்கோம். இப்போ வந்து ஜிமின் வந்து டேக்கும் ஜங்குக்கும் நடுவுல போக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிப்பாரு. அதனால வந்து ஜியோனோட பைக்ல வந்து அவர் ஏறி ஸ்கூல் போயிருந்திருப்பாரு. இதனால வந்து ஜேகேக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்கும். ஜிமின் மேல செம்ம கோவமா இருப்பாரு. அதனால அவரே வந்து அவர ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜிமின் வந்து அவருடைய தரப்புல இருக்க இத வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. "இத பாரு ஜங்குக், இது வந்து உனக்கும் டேக்கும் பிரைவசியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி புரிய வச்சிருப்பாரு. ஒரு வழியா வந்து அவங்க 3 பேரும் வந்து கட்டி புடிச்சுட்டு அம் அவங்களுடைய லவ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் காய்க்கு செம்ம ஹேப்பியா இருக்கும். வெளிய நின்னு கேட்கிற ஜியோனுக்கும் வந்து, "பார்றா புள்ள பையன் எல்லாத்தையும் சமாளிச்சுடுறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னை நான் விடமாட்டேன்டா. நீ எப்பவுமே நீ ஆள் தான்" அப்படின்னு சொல்லி அவர் மனசுல வந்து அவர் ஆசைய வந்து சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. "ஏய் போதும்டா டேய்" அப்படி சொல்லி காய் சொல்றாரு. "என்னடா இந்த நேரம் கூட எங்கள ஹேப்பியா இருக்க விட மாட்டியா? அப்பா அடிச்சாலும் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, இல்லன்னா இந்த மாரி பண்றீங்க. வாங்கடா கிளாஸ்க்கு போலாம். பிராக்டிஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. டேய் ஜங்கு, இந்த மாரி நீ போனன்னு சிவாக்கு தெரிஞ்சு உன்ன அவ்வளோதான் அடிச்சே சாவடிச்சுருவான். என்னடா இது ஜிம்னு பார்த்தாலே என்ன நெனைப்பான்?" அப்படி சொல்லும்போது இப்போ டே தான் ஜங்கு கூட கைய பிடிச்சுட்டு பயங்கரமா அழுவுறாரு. "ஏய் ஏய் ஏன் அப்ப அழுவுற? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு வலிக்குது ஜங்கு." அப்போ அ காய் வந்து அடிபட்டது அவனுக்கு வலிக்குது உனக்கா? அப்படிங்கிறாரு. அப்போ வந்து "இது பார்றா சூபின்க்கு எதுனா ஆனா உனக்கு வலிக்காது" அப்படின்னு சொல்லிட்டே கத்துறாரு. காய் வந்து வேகமா திரும்பி ஜிமின பார்க்குறாரு. அவன் தான் சொல்ட்டான்ல அவனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு அவன பார்த்துட்டு "ஏய்" அப்படின்னு சொல்லி காய் சொல்றாரு. "உனக்கு வலிக்குமா? வலிக்காதா? அது எப்புட்றா வலிக்காம இருக்கும்? அவனுக்கு எதுனா அடிபட்டா எனக்கு வலிக்கும்ல. என் உயிர்டா அது. அப்ப நாங்கலாம் மட்டும் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இப்ப ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? வேற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுவுறாரு. இப்ப ஜங்குக்கு தான் இப்ப வந்து அவர் ஹக்கலாம் பிரேக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஜிம்மி வந்து ஓரமா நிக்கிறாரு. "ஏய் ஏன் பேபி? ஓ ஜங்குக், நீ எவ்ளோ கோவமா இருந்தாலும் இனிமே இந்த மாரி பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சாரி. மன்னிச்சுக்க. இனிமே பண்ண மாட்டேன். ஓகே. போ" அப்படி சொல்லிட்டு கோச்சுக்கிறாரு. "ஏய் பேபி" அப்படி சொல்லி போய் பேக்ல போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "போ நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். சரி பேபிய சமாதானம் என்ன படுத்தணும்? ஒண்ணும் தேவையில்ல. நீயே வச்சுக்க" அப்படி சொல்லிட்டு இருக்காருட்டே, "போடா தள்ளுடா." "தள்ள மாட்டேன். ம். போ உன்கிட்ட நான் பேச மாட்டேன்" அப்படி சொல்லி மறுபடியும் மூஞ்சிய திருப்பிக்கிறாரு. நீ பேசணும்னு சொன்னா மறுபடியும் இன்னொரு கைய போய் கிளாஸ்ல குத்திட்டு வருவாரு. "ஜங்குக்" அப்படி சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, திரும்பி வந்து இப்போ ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்ப ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்றாரு. அந்த பக்கம் ஜிமின்க்கு லிப்ஸ்ல ஸ்மைல் இருந்தாலும் அவருடைய ஐஸ் வந்து அ டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிக்க மாட்டேங்குது. அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி. பேபி சமாதானம் ஆயிட்டியா? சமாதானம் ஆயிட்டேன். இந்த மாரி எதுனா மொரட்டுத்தனமா பண்றது நீ ஜங்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப காய் வந்து எதார்த்தமா திரும்பி ஜிமின பாக்குறாரு. ஜிமின் அப்படியே ஒரு மாரி அழுதுட்டே இருக்கிறாரு. காய் வந்து என்னாச்சு இவனுக்கு? இவன் ஏன் இப்படி அழுவுறான்? ஹேப்பியா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காய் வந்து யோசிக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் திரும்பி டேப்க்க பாக்குறாரு. அந்த பக்கம் திரும்பி ஜிமின பாக்குறாரு. அவருடைய டேஸ்லாம் வந்து அவர் தொடச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அது கண்ட்ரோல் ஆகுற மாரியே இல்ல. காய்க்கு நல்லாவே தெரியுது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் வந்து ஜிமின பாக்குறாரு. ஜிமினும் தொடச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த கண்ணீர் மட்டும் நிக்கிற மாரியே இல்ல. சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி மட்டும் அவரு வந்து யோசிக்கிறாரு. "டேய் லவ் பேர்ட்ஸ், ம். தள்ளுங்கடா. வாங்கடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் அப்படியே "ஏன்டா இப்படி பண்ற? ஒண்ணும் இல்ல வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காய் தான் 2 பேரையும் பிரிச்சு விட்டு "போங்கடா கிளாஸ்க்கு" அப்படின்னு சொல்லி வந்து இப்போ பண்றாரு. இப்ப ஜிமின் வந்து "ஜிமின், ம், காய் சொல்லு காய். போலாமா கிளாஸ்க்கு? போலாம் காய். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துரட்டா?" சரி ஓகேடா." அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த காய் வந்து போயிறாரு. காய்க்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஜிமின் வந்து ஜங்குக்க லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு. அது எப்படி எப்படி இருக்கும்? அப்படி சொல்லி அவன்ட்ட பேசணும். ஆ ரொம்ப ஹர்ட்டா இருக்கிறானே! அப்படின்னு சொல்லி அவரு பாட்டுக்கு யோசிச்சுட்டே வந்து போறாரு. முன்னாடி வந்து சூபின் வராரு. அவர் ஸ்டாஃப் ரூம்க்கு ஏதோ நோட்ஸ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. சூபின் வந்து காய பாத்துறாரு. பாத்துட்டு அவரு வந்து அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஷையாவே வராரு. ஆனா காய் வந்து சூபின நோட் பண்ணவே இல்ல. ஒரு மாரி அவர் வந்து யோசிச்சுட்டே போற மாரி சூபினுக்கு தோணுது. என்னாச்சு? ம். அப்படி சொல்லிட்டு இப்போ கிட்ட கூட வந்துட்டாரு. சூபின் கிட்ட வந்து அப்படியே நிக்கிறாரு. காய் வந்து தாண்டி போயிட்டாரு. போயிட்டு வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே நிக்கிறாரு. நின்னுட்டு அப்படியே பேக்லயே வராரு. "ஏய் பேபி எங்க போற?" "ம்ஹ்ம்" அப்படி சொல்றாரு. "என்னாச்சு?"
ம். வேற யாரோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கே! நானா? என்னடா பேசுற? இல்ல வேற யாரையோ யோசிச்சுட்டே அப்படியே போன போல இருக்க. யாரு? கேர்ளா? பாயா? ம். உன் அண்ணன பத்தி யோசிச்சுட்டு போன. யார பத்தி? ஆ உன் ஜிமின் அண்ணா பத்தி. ஏன் என்னாச்சு? அவரு வந்து மார்னிங் நடந்தது எல்லாத்தையுமே உனக்கு சொன்னாரு. இவ்ளோ விஷயம் நடந்துச்சா என்ன? இப்ப எப்படி இருக்கு ஜங்குக் ஹயாங்க்கு? ம். பரவால்ல. இப்பதான் அ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இப்ப கிளாஸுக்கு போயிருக்கான். ஓ! அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதுக்கா அப்படிங்கிறாரு. சரி பேபி எங்க போகுது? ஸ்டாஃப் ரூம்க்கு. என்ன இது இவ்ளோ புக்ஸு? அந்த 2 கழுதைங்களையும் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே! நீ ஏன் தூக்கி சுமக்குற? சார் என்னைய தான் எடுத்தாரு சொன்னாரு. சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? போதும், போதும். நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து போறாரு. "டேய் திமிர பாத்தியா அதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து அதான் ஜிம்ன பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் அவருக்கு வந்து அப்படியே டைவர்ட் ஆயிடுது. அவரு வந்து அப்படியே கிளாஸ்க்கு போயிறாரு. "டேய் காய், சொல்லு ஜங்குக். என்ன ஜிம்மினா?" "ஜிம்மி வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னான். இன்னும் வரலடா." "ஓ! இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஜங்குக் எட்டி எட்டி பார்க்குறாரு. அப்போ வந்து ஜியோன் தான் உள்ள வராரு. அ ஜியோன் உள்ள வந்து வந்து அவர் பிளேஸ்ல போய் உட்கார்றாரு. ஜங்குக் வந்து ஜியோன பார்க்குறாரு. எப்பவும் போல மொறைக்கிறாரு. ஆனா வந்து அவருக்கு ஜிம் சொன்ன வேர்ட்ஸ் தான் வந்து ஞாபகம் வருது. ஒருவேள மேபி திருந்திருக்கலாம்ல உன் தம்பி, உன் பிரதர் தானே! அவன நீயே வந்து புரிஞ்சுக்க மாட்டியா? அப்படின்னு பேசியிருப்பார்ல. அதெல்லாம் வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. ஒருவேள இருக்குமோ! ஒருவேள திருந்திருப்பானோ! அப்படின்னு சொல்லி சரி விடு. ஜிம்மின்க்கு அவன் வேணா நம்ம ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம். நம்மளா போய் வாண்டடா அவன்ட்ட பேச தேவையில்ல. ஆ அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டே வந்து, மறுபடியும் வந்து அங்க டோர தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஜிமின் தான் வராரு. அவரு கண்ணெல்லாம் வந்து அப்படியே ரெட்டிஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கு. இத வந்து ஜியோன் நல்லாவே நோட் பண்றாரு. இப்போ வந்து டேக்குக்க பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றாரு. அவரு என்னதான் ஸ்மைல் பண்ணாலும், அந்த கண்ல வந்து ஒரு மாரி பெயின் வந்து நல்லாவே தெரியுது. இத வந்து காய் கூட மிஸ் பண்ணல. காய் கூட நல்லாவே நோட் பண்றாரு. போய் வந்து அப்படியே போய் உட்காந்துக்கிறாரு. "எங்கடா போயிருந்த?" "வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன்." "ஏன் பேசலாம்?" "ஒண்ணும் இல்ல. நீ இப்படி பண்ணியா? எனக்கு அழுகை வந்துச்சு." "அதான் இப்ப சரியாயிடுச்சுல. அழுகாத." அப்படி சொல்லி ஜங்குக் சொல்றாரு. அப்ப டே வந்து, "ஆமா ஜிம்மி நீ அழுவாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." "சரி விடு கஷ்டப்படாத. நான் அழுவ மாட்டேன். ஓகேவா?" அப்படி சொன்னோனே இப்ப டே வந்து ஜிமின போய் அப்படியே டைட்டா ஹக் பண்றாரு. "என்னடா ஆச்சு?" "நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு எனக்கு நீ முக்கியம், ஜங்குக் முக்கியம். நீங்க 2 பேருமே ஃபைட் போடுற மாரி நடந்துக்கிட்டீங்களா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, பயந்துட்டேன்டா" அப்படிங்கிறாரு. அழுவுறாரு. "சரி அழுகாதடா, எதுக்குடா அழுவுற?" அப்படின்னு சொல்லி இப்ப ஜிமின் தான் அப்படியே வந்து அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு அவருக்கு டீயர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டாரு. "சரி சரி உட்காரு. கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க." அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அவங்களுடைய கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. மிஸ் வந்துர்றாங்க. இப்போ வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்கிறாங்க. அ அவரு வந்து கிளாஸ் அவங்க சொல்ற நோட்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஜிம்னு. ஆனா வந்து எழுதுற எந்த எழுத்துமே அதுல இல்ல. ஏன்னா ஃபுல்லாவே வந்து அவருடைய டியர்ஸ் அந்த எழுத்துல விழுந்து, விழுந்து அது ஃபுல்லா அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. இத வந்து 2 பேருமே நோட் பண்றாங்க. காயும் நோட் பண்றாரு, ஜியனும் நோட் பண்றாரு. காய்க்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அ அவருக்கே வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அ என்ன பண்ண முடியும்? டேக்குக் 2 பேருமே லவ் பண்றாங்க. அ ஒன் சைட் லவ் ம் ஒன் சைட் லவ்னாவே இப்படித்தானே இருக்கும். இந்த விஷயம் வந்து ஜங்குக்கு தெரிஞ்சா, அவன் வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணுவான்ல. அவனுக்கு ஒரு மாரி இருக்கும். டேக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி இருக்கும். அப்படி சொல்லி அந்த பக்கம் காய் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜியான் அவரு நோட்ஸ் எழுதவே இல்ல. இவனையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு எழுதுறது ஃபுல்லா அழிஞ்சு போகுது. அங்கங்க டியர்ஸ் விழுந்து, விழுந்து இப்படி எழுதுனேன்னா, நான் எப்படி உன்கிட்ட இருந்து நோட்ஸ் எழுதுறது? அப்படின்னு சொல்லி ஜியோன் வந்து அவருடைய பெண்ண வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே கேட்கிறாரு. அப்போ வந்து கண்ண தொடச்சுட்டு, "என்னாச்சு? இல்ல இப்படி வந்து அழிஞ்சு அழிஞ்சு இருந்துச்சுன்னா, நான் எப்படிப்பா நோட்ஸ் எடுக்குறது?" அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ஜிமின் வந்து "பேசாம இரு" அப்படிங்கிறாரு. "என்னடா? ப்ளீஸ் ப்ளீஸ் சத்தமா பேசாத" அப்படிங்கிறாரு. சரி, இப்ப எதுக்கு அ சார் இவ்ளோ டியர்ஸ் வருது கண்லருந்து? சும்மா தான். அ ஜங்குக் அந்த மாரி ஹர்ட் பண்ணிட்டான்ல. அதனால தான். ஓ! அவன் அந்த மாரி ஹர்ட் பண்ணிட்டனால உனக்கு இவ்ளோ கண்ணீர் வருதா? டேக் அந்த மாரி வரலையே. சும்மா இரு ப்ளீஸ் அப்டி சொல்லி வந்து ஒரு கைய எடுத்து குமுட்டி கேட்குறாரு. இப்போ அந்த கைய வந்து ஜியோன் என்ன பண்ணாரு, இறக்கி அவருடைய கையோட அவர் கைய வந்து அப்டியே ஹோல்ட் பண்ண மாரி புடிச்சுக்கிறாரு. "என்ன பண்ற ஜியான்?
பேசாம இரு. நோட்ஸ் எழுது" அப்படிங்கிறாரு. நோட்ஸ் எழுத எனக்கு மூடு இல்ல. ஓகே. அப்படி சொல்லிட்டு அந்த நோட்ஸ வாங்கி அப்படியே வச்சுட்டு, "படுத்துக்க" அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! மிஸ் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அப்படி சொல்லி அழுதுகிட்டே தான் சொல்றாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவன் வந்து என்ன மயக்க புடுங்க முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. "ஏய் ச்சீ! ஜியூன் ஏன் இவ்ளோ அசிங்கமா பேசுற? நான் எப்பவுமே அப்படிதான். இந்த மாரிலாம் பேசாத ப்ளீஸ்." "சரி ஓகே. உனக்காக. சரியா?" அப்படிங்கிறாரு. சரி படுத்துக்கிறியா? ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே டேபிள்ல அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறாரு. அந்த கைய வந்து அவரும் விடல, இவரும் எடுத்துக்கல. இந்த கம்ஃபோர்ட் வந்து இப்போ ஜிமினுக்கு தேவைப்படுது. அது வந்து ஜியோனுக்கு நல்லாவே புரியுது. இப்போ ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் வந்து அப்படியே படுத்திருக்காரு. இப்போ திரும்பி வந்து காய பார்க்குறாரு. ஆனா காய் வந்து அங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜியோன தான் திரும்பி பார்க்குறாரு. இப்போ ஜியோன் வந்து அவனுக்கு தலை வலிக்குதாம். அதனால தான் படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவரு எதுவுமே சொல்லல. சைலன்ட்டா திரும்பிக்கிறாரு. இப்படிதான் அவங்க கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. அ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் போணும். எல்லாருமே வந்து பிராக்டிஸ் போலான்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. ஆனா ஜிமின் வந்து அப்படியே படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. இப்போ "டே தான் ஜிம்மி" அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ஜியோன் அவன் தான் படுத்துருக்கான்ல. அப்ப எதுக்கு எழுப்புற? "இல்ல பிராக்டிஸ் போணும். இன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு லீவ் விடுங்க" அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்றாரு. ஐயோ! சுகா யங் தெரிஞ்சா திட்டுவாரு. "சுகா யங் தானே அவங்களுக்கு பிராக்டிஸ் குடுக்குறாங்க." ம். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே எந்திரிச்சுர்றாரு. எந்திச்சு பார்த்தாலும் அந்த கைய வந்து ஜியோன் விடவே இல்ல. டெஸ்க்கு கீழ தானே வச்சிருப்பாரு. இப்ப அந்த கைய வந்து அப்படியே ஒரு விடுறாரு. அவரும் எடுத்துட்டு அவரு மூஞ்சிலாம் அப்படியே தொடைக்கிறாரு. "என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல." "ஏய் ஜிமின் ஏன் உன் ஃபேஸ்லாம் இப்படி இருக்கு ரெட்டிஷ்ஷா? ஏன் கண்லாம் வீங்கி போயிருக்கு?" "ஒண்ணும் இல்ல. அழுதியான்னு ரொம்ப?" அப்படி சொல்லிட்டே கேட்குறாரு. "இல்ல, இல்லன்னு பொய் சொல்லாத. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது." சரி, நீ வேணா ரெஸ்ட் எடுக்கிறியா? சுகாட்ட நாங்க பேசிக்கிறோம். சுகா என்கிட்ட, "இல்ல, இல்ல. நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும்னு தோணுது." "அப்போ வாடா போலாம்." அப்படின்னு சொல்லி ஜங்க்குக் கூப்பிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கெளம்புறாங்க. 5 பேரும். நேரா அங்க தான் போறாங்க. பிராக்டிஸ் நடக்க இருக்குது. "ஏய் என்னடா பண்றீங்க? ஒரு பீரியட் ஃபுல்லா வரல நீங்க." அது முக்கியமான கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த மாசம் எக்ஸாம் வேற வருதுல அப்படி சொல்லிட்டே சொல்றாரு. சரி ஓகே. பிராக்டிஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஜங்க்குக் வந்து, "ஹயா" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப வந்து ஜிம் வந்து அவர் கையில வந்து கட்டு போட்டுருப்பாங்கல்ல, அத பாக்குறேன். "டேய்! என்னடா ஆச்சு?" அப்படி சொல்லி அவர் கையில வச்சிருக்க பால் வந்து போட்டு வேகமா வந்து ஜங்குக்கோட கைய பிடிக்கிறாரு. "டேய்! என்னடா ஆச்சு இது?" "தெரியாம கிளாஸ் குத்திருச்சு ஹயா." "என்னடா பேசுற? டேய் ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போனியா?" மெடிக்கல் ரூம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்தேன்." "என்னது இது? என்ன டேய் இது? பாத்துக்க மாட்டியா?" "இல்ல ஹயா வாஷ்ரூம் தனியா போனா, கால் ஸ்லிப் ஆயி அந்த மாரி குத்திருச்சு." "என்னடா இது இப்படி பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு இப்ப ஜிம்முக்கு தான் ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப ஆரம் வந்து "இப்ப எதுக்கு அழுவுற? அதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் பெயினா இருக்காடா?" அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாரு. "இல்ல ஹயாங் டேப்லெட்லாம் போட்டுருக்கேன் பரவால்ல." "இப்ப பிராக்டிஸ் பண்ண முடியாதேடா?" அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி இப்ப ஜங்குக் வந்து தலையாட்டுறாரு. "ஆ சரி ஓகே. 2 டேஸ் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாம் கிளாஸும் முடிஞ்சுது. ஸ்கூலும் முடிஞ்சுது. அவங்க வந்து இப்ப எல்லாம் வெளிய வராங்க. அ வெளிய வந்துட்டு நீங்களும், யோனாவும் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க. சூபினுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு. சூபின் நேரா வந்து காயோட பைக்ல ஏறாரு. இப்படிதான் ஜோடி ஜோடியா ஏறிக்கிறாங்க. இப்ப ஜிமின் வராரு. ஜிமின் வந்து ஜங்குக்கையும் டேயும் பார்த்து ஒரு பிரைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போய் இப்ப வந்து ஜியோனோட பைக்ல வந்து ஏறுறாரு. ஏறிட்டு இப்ப ஜங்குக்க தான் பார்க்குறாரு. அ ஜிமின் வந்து தலைய ஆட்டுறாரு. ஜங்குக்கும் வந்து சரி ஓகே அப்படி சொல்லி தலைய ஆட்டுறாரு. இது எல்லாருமே எல்லாம் வித்தியாசமா பார்க்குறாங்க ஆயாங்ஸ்லாம். இப்ப காய் வந்து வீட்டுக்கு போய் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்றாரு. "என்னடா இது நடக்குது இங்க? அதான் என் வீட்ல போய் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க" அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே இப்ப ஜிமின் நேரா அவர் ரூம்குள்ள நுழைஞ்சுறாரு. வாஷ்ரூம்குள்ள போயிறாரு. போய் அவருக்கு என்ன வேல? அழுகுறது தான் வேல. பின்னாடியே ஜியோனும் வந்திருப்பாரு. தெரியும் இந்த குள்ள பையன் இதான் பண்ணுவான்ட்டு. "சரி நீ எவ்ளோ அழுவியோ அழு. அதுக்கப்புறம் உன்னைய நான் அழுவவே விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் வந்து அவர் மனசுக்குள்ள நெனச்சுட்டு அவரு போயிறாரு. இப்போ வந்து ஜங்க்குக் வந்து டேயும், ஜங்குக்கும் வந்து இப்போ அவங்க ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. அவங்க ரூம்னா ஒரு ரூம் இல்லங்க. தனித்தனி ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. இப்போ வந்து டயர்ட்ல போய் ஜங்குக் வந்து அப்படியே படுத்துறாரு. இப்ப டேயும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அவர் வந்து கீழ வராரு. காய் அதுக்குள்ளாடி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு.
இவ்ளோ விஷயம் நடந்துச்சா என்ன? ஐயோ! அப்பா! நான் கூட காலையில இப்படி நெனச்சேன். வீட்டுக்கு போனோனே என்ன பிரச்சனை நடக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆ இது ஜியோன பத்தி பேசும்போது ஜங்குக்கு கோவம் வரல. ஜிமின் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான். "இப்படி இப்படி இருக்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ ஒரு ஒரு சான்ஸ் குடுக்க மாட்டியா?" அப்படின்லாம் சொன்னான். அவன் வந்து பேசுனத வச்சே ஜங்குக்கு வந்து ஓரளவு மாறிட்டான். அப்படி சொல்லி சொல்றாரு. "ஓ! ஓகே தான். இதுக்கு மேல எனக்கு டென்ஷன் இல்லடா அப்பா" அப்படின்னு சொல்லி வந்து ஜிம்மி வந்து செம்ம ஹாப்பியா உட்காந்துருக்காரு. இப்போ காய் வந்து, "சரி ஓகே நான் கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு போறாரு. அவரு போறப்போ வந்து ஜிமின் வந்திருக்காரு. ஜிமின் அப்படியே ஒரு பார்வ பார்த்துட்டு தான் போறாரு. போனவரு வந்து மறுபடியும் பின்னாடி வந்து, "ஜிமின், சொல்லு காய். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே." "ஆ இப்ப வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாரையும் திரும்பி பார்க்குறாரு. "என்ன பேசணும்?" இல்ல உன்கிட்ட ஒரு சில விஷயம் பேசணும்." "ஷூபின பத்தியா?" "ஷூபின பத்தியும் பேசணும். இன்னொரு ஒரு விஷயமும் உன்கிட்ட முக்கியமா பேசணும்." "ஆ எப்போ பேசலாம்?" அப்படின்னு சொல்லி காய் கேட்குறாரு. "எப்போ பேசலாம்னா, இப்ப கூட ஓகே தான். அதான் சொன்னேன் இப்ப வேண்டாம். அம் ஓகே. நீ என்னைக்கு தனியா பிரைவசியா இருக்கியோ, அன்னைக்கு வந்து உன்கிட்ட பேசுறேன். ஓகேவா?" "என்னடா?" எல்லார் முன்னாடியும் பேச முடியாது. புரிஞ்சுக்கோ. "சரி ஓகேடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏற்கனவே அப்செட்டா இருக்கிறாரு. ஓகே சொல்லிட்டு அவரு நேரா கிச்சனுக்குள்ள போயிடுறாரு. அங்க வந்து டேலாம் நின்னுட்டு இருக்கிறாரு. "என்ன பண்ற டே? என்ன பண்ற?" "சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்றேன் ஜின்ஹாயாவோட." "சரி ஓகே." ஜின்ஹாயா ம், ஜங்குக் சாப்பிட்டானா? அவனுக்காக தான் சூப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஃபுல்லா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூப் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படிதான் டேஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஆ ஜிமினும் வந்து அவரு வீட்லயும் போவாரு, அவரு பார்ட் டைம் ஜாப்க்கும் போவாரு, பிராக்டிஸும் பண்ணுவாரு. இப்படியே தான் எல்லாருடைய லைஃப்பும் வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் டேக்குக் ரொம்ப ரொம்ப டீப்பா ஆயிட்டாங்க. அந்த மாரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நீங்க சுகாவ வந்து தூரத்துல இருந்து சைட் அடிக்கிறதோட சரி, கிட்ட போற தைரியமே உங்களுக்கு கிடையாது. இப்போ வந்து ஜெயஹோப் வந்து சும்மா சும்மா யுவனாட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா வந்து அவள வந்து ஹர்ட் பண்ணலாம் மாட்டாரு. சும்மா அவ எதுனா சாப்பிட வாங்கிட்டு போனா, அதுலேருந்து ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிறது. அவளுக்கு தான் ரொம்ப சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்குமே. அவகிட்ட சும்மா சும்மா வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் சூபினும் வந்து ஓரளவுக்கு காயோட லவ் டார்ச்சர் தாங்க முடியாம அவன் மேல ஃபால் ஆயிட்டே இருக்கிறாரு. ஆனா வாய தொறந்து சொல்லவே இல்ல. அவரும் வந்து, "ஏன்டா லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. என் கூட பைக்ல வர, நல்லா ஒட்டிக்கிட்டு வர, கட்டி புடிச்சுக்கிற, எல்லாமே பண்ற. என் மூஞ்சி சேடா இருந்தா தெரியுது. நான் எப்படி இருக்கிறேன்னு புரியுது. இருந்தாலும் உன் லவ்வ சொல்ல மாட்ட" அப்படிங்கிறாரு. அவங்க வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போறாரு. அப்பதான் வந்து யோசிக்கிறாரு, இந்த அண்ணன், தம்பி 2 பேரும் இருக்கிறாங்களே, மனசுல சொல்லவே மாட்டாங்க. அப்பதான் யோசிக்கிறாரு, "ஐயோ! ஜிம்மின்ட்ட வேற பேசணும்னு நெனைக்கிறேன். எங்க? அவனுங்க 2 பேரும் விட்டா தானே, பத்தாததுக்கு அந்த ஜியோன் வேற புதுசா. இவனுங்கலாம் விட்டா தானே நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு." அப்படின்னு சொல்லி, சரி நம்மளே எதுக்கு அவன வந்து பழச பேசுவானே, அவனே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே இருக்கிறான். பாப்போம் அப்படி சொல்லிட்டு அவரு வந்து அப்படியே போயிர்றாரு. எப்பவும் போல நாம்ஜேன் ஆ வந்து அந்த பக்கம் லவ் பண்றது, கிஸ் பண்றது, அப்படி பண்றது, இப்படி பண்றது அவங்க ஒரு பக்கம் லவ் மூடோட சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் சுகாவும் சுகா வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா வந்து இன்னொரு 1 வீக்ல வந்து டோர்னமெண்ட் வரப்போது. வேற ஒரு ஸ்கூல்ல போய் அவங்க வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாடணும். அந்த டென்ஷன்ல வந்து அவர் சுத்திட்டு இருக்கிறாரு. பாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. "டேய் அந்த லவ் மூட்லருந்து கொஞ்சம் வெளிய வாங்கடா. ப்ளீஸ் தயவுசெய்து இந்த அளவுக்கு தான்டா நான் யாரையும் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறேன். தயவுசெய்து லவ் மூட்லருந்து வெளிய வாங்கடா. பிராக்டிஸ் இருக்குடா. டோர்னமெண்ட் வரப்போகுதுடான்னு" சொல்லி அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்குறாரு. ஜிம்மி. ஜிம்மின் வந்து அவருடைய வேலைய வந்து அவர் கரெக்ட்டா பார்க்குறாரு. ஜியோனும் அப்படிதான். ஜிம்மின சைட் அடிச்சாலும், சரி அவனுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நைட்ல என்னன்னு சொன்னா, ஜ ஜி ஜியோன் வந்து ஜிம்மின போய் ஹக் பண்ணிப்பாரு. அந்த ஹக் வந்து ஜிம்மினுக்கும் தேவைப்படுது. அந்த கம்ஃபர்ட். லவ் பண்றாங்களா என்ன? அவருக்கு அது புரியல. ஆனா வந்து அந்த ஹக் வந்து அவருக்கு தேவைப்படுது. அதனால வந்து அந்த ஹக்க வந்து அவரு வந்து ஏத்துக்கிறாரு. 2 பேருமே நைட்ல ஹக் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அதுவும் பேக் ஹக் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அது 2 பேத்துக்கும் ரொம்ப புடிக்கும். அந்த டோர்னமெண்ட்டுக்கான தேதியே வந்தது. எப்படி சொன்னா ஒவ்வொரு ஸ்கூலா அப்படியே வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு கடைசியா ஃபைனல் வரும்ல. செமி ஃபைனல், ஃபைனல் அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து இவங்க டீம் வந்து ஜெயிக்குது. சுகாட டீம். அவர் தான் வந்து அதுக்கு லீடர்.
நல்லாவே வந்து ப்ளே பண்றாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் சரி, ஜியோனும் சரி, எந்த விஷயத்துலயுமே சண்டை போட்டுக்கிறது இல்ல. முக்கியமா இந்த அ ப்ளே பண்ற விஷயத்துல அவங்க சண்டை போட்டுக்கிறதே இல்ல. இதனால வந்து டீமுக்கு வந்து எதனா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சுத்தமா வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதே மாரி ஜங்குக் வந்து ஜியோனோட எல்லா விஷயத்தையுமே நோட் பண்றாரு. இந்த கேர்ள்ஸ்ட்ட எதுவும் பண்றதில்ல. எந்த சண்டையும் போடுறதில்ல. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சுத்துறது கிடையாது. அவரு வந்து கரெக்ட்டா இருக்கிறாரு. எந்த தப்பான வழிக்கும் போல. அப்படி சொல்லி வந்து ஜங்குக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் வந்து அவர் வந்து ஜியோன்ட்ட பேசவே மாட்டாரு. மேட்ச் நடக்கிறப்ப மட்டும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. பால கிக் பண்றது, கோல் போடுறது அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிப்பாங்க. இப்படியே வந்து அவங்க படிப்படியா வந்து ஒரு வழியா வந்து செமி ஃபைனலுக்கும் வந்து அவங்களுடைய டீம் வந்து செலக்ட் ஆயிடுது. ஆப்போசிட் டீம்ல உள்ள ஒரு பையன் வந்து அவங்களுடைய லீடர்ட்ட போய் பேசுறாரு. "டேய் மச்சான், சொல்றா. டேய் இந்த டீம் வந்து ம் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு வருது பார்றா. நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இவனுங்க கூட வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா? ஆனா அவனுங்க ஆல்ரெடி வந்து இப்போ வந்து அவங்க ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. இப்போ சுபாவோட டீமுக்கும், இன்னொரு ஆப்போசிட் டீமுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. இதுல ஜெயிக்கிறவங்க தான் அவங்க வந்து ஃபைனல் போவாங்க. இப்போ வந்து இவனுங்க நல்லா விளையாடுறானுங்கடா. இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கூட நமக்கு ஏற்கனவே தெரியும். அவனுங்கள விட்டு குடுங்கன்னு சொன்னா கூட விட்டு குடுத்துருவானுங்க. எதுனா காசு குடுத்தோம்னா. ஆனா இவனுங்க அப்படி கிடையாதுடா. கேள்விப்பட்ட வரைக்கும். விசாரிச்சியாடா? நல்லா விசாரிச்சுட்டேன்டா மச்சான். இவனுங்க இந்த மாரி கிடையாது. எப்பவுமே நம்ம தானே ஜெயிப்போம். இந்த வருஷமும் நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா. இது நம்ம ஸ்கூலோட பிரஸ்டீஜ் சம்மந்தப்பட்டது. ஆ ஹெச் ஹெச்எம்மே வந்து உங்ககிட்ட இத பத்தி பேச சொன்னாங்க. அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெச்எம் வந்து பார்க்க போறாங்க. ஆ வா! அப்படி சொல்லி இப்ப வந்து கூப்பிடுறாங்க. அவருடைய பேர் வந்து நம்ம ஜாக்சன் வச்சுக்கலாம். சொல்லு ஜாக்சன். சார் என்னமோ சொன்னீங்களாமே? ஆமாப்பா. ஆ நம்ம வருஷம் வருஷம் நம்ம தான் ஜெயிப்போம். ஆ இந்த வருஷம் என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த டீம்ம பாத்தியா? செம்மையா ப்ளே பண்றாங்க. இந்த வருஷம் அவனுங்க ஜெயிச்சுருவானுங்களோன்னு எனக்கு தோணுதுடா. விடக்கூடாதுடா. வருஷம் வருஷம் நம்ம தான்டா டோர்னமெண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்எம் வந்து பேசுறாரு. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அவனுங்க காசுக்கும் மசிய மாட்டானுங்க போல இருக்கு. நானும் வந்து எப்டி எப்டியோ பேசி உங்க பிடி மாஸ்டர் வந்து சும்மா நேர்மையானவரு. போன வாட்டி இருந்தவரு கூட நம்ம காசு குடுத்து வாங்கிட்டோம். ஆனா இந்த வாட்டி நேர்மையா இருக்கிறாரு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாரி அந்த பசங்களும் வந்து நேர்மையா இருக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட கூட நம்மளால போ முடியலடா. இப்ப என்ன பண்றது? தெரியல. என்ன பண்றதுன்னு சொல்லி நீயே யோசி. அப்டி சொல்லி அந்த ஹெச்எம் வந்து சொல்லிர்றாரு. என்னடா பண்றது? அப்டி சொல்லி அவனுங்க அப்டியே வந்து இந்த ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறாங்க. அதுல யார் யார்டா நல்ல பிளேயர்? நல்ல பிளேயர் சொன்னா எல்லாமே செம்மையா ஆடுறானுங்க. ஆ அதுல 2 பேரும் ட்வின்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஆமா. ஆ அதுல யார் நல்லா ஆடுவாங்க? ஆ நல்லானா 2 பேருமே நல்லா ஆடுறானுங்க. ஒருத்தன் பேரு ஜியோனு, இன்னொருத்தன் பேரு ஜங்குக்கு. மெயின் லீடே அவனுங்க தான். என்ன பண்றது? அப்டின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பேசாம அவனுங்கள எதுனா கால் கை உடைச்சிடலாமா? என்ன லீடர் சொல்றீங்க? அப்டி சொல்லி அங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டு இருந்தவன் கேட்கறான். ஆமாடா, வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம ஜெயிக்கணும்னா இந்த மாரி தான். ஒண்ணு பணத்துக்கு இதாகணும். அப்படி இல்லன்னு சொன்னா, அவங்க இந்த மாரி ஏதாவது ஒண்ணு தான் பண்ணுவாங்க. நாளைக்கு ஆப்போசிட் டீம் விளையாடுதுல, அதுல இருக்க ஒருத்தவன்ட்ட சொல்லி, ஆ அவனுங்கள வந்து கிரவுண்ட்லயே எதுனா ஃப்ராக்சர் மாரி அப்படியே பண்ணிவிட சொல்லு. விளையாடும்போது எதுனா கிக் பண்ணி அந்த மாரி. என்ன லீடரு ரொம்ப ரிஸ்க்கா சொல்றீங்க. வேற என்னடா சொல்றது? சரி, அதுல இருக்கவன் நம்ம ஆளு தானே ப்ளே பண்றது. ஆமா, போன வாட்டி நம்ம கூட எல்லாம் க்ளோஸா இருந்தானே. சரி அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவனும் வந்துடுறான். என்ன சொல்லு ஜாக்சன் என்ன விஷயம்? ஆ என்னடா இந்த வாட்டி நீங்க ஜெயிக்கிற மாரி தெரியலையே! தெரியலடா. செம்மையா ப்ளே பண்றானுங்க. எங்க பிடி சார் சொல்ட்டாரு. கண்டிப்பா வந்து நம்ம தோத்து போயிருவோம்டா. அவனுங்க தான் ஜெயிப்பானுங்க. ஏன் ஃபைனல் கூட கப் அவனுங்க தான் அடிச்சுட்டு போவான்னு சொல்ட்டாரு. டேய்! அப்படி சொல்லிட்டு அ ஜாக்சன் வந்து எந்திரிக்கிறாரு. இங்க பாரு இதுதான் உண்மை. அவன்கிட்ட இருக்கிறதுலாம் செம்ம பெஸ்ட் பிளேயர்ஸு. செம்மையா விளையாடுறானுங்க. நம்மளால நேர்மையா விளையாண்டு அவனுங்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. அப்போ வந்து ஜாக்சன் வந்து சிரிச்சுட்டு, "அத தான்டா சொல்றேன். அவனுங்கிட்ட நேர்மையா விளையாண்டு ஜெயிக்க முடியாது. அவனுங்கள எதனா பண்ணணும். யாருன்னா மெயினா விளையாடுறானுங்க பாரு. அது யாரு அது? ஒருத்தன் பேரு ஜியோன்னு, இன்னொரு பேரு ஜங்குக். ஆமாமா கரெக்ட்டு. அவங்க 2 பேர் தான் செம்மையா வந்து அந்த டீமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறானுங்க. ம். அவனுங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்களுடைய கால் எதுனா ஃப்ராக்சர் பண்ண முடியுமா? அந்த டீம் கொஞ்சம் அப்செட் ஆயிரும்ல. என்ன சொல்ற? சரி பாக்குறேன். பாக்குறேன்னு இல்லடா, ப்ளீஸா அப்டிங்கிறாரு. சரி ஓகே. எவ்வளோ மணி? அப்டி சொல்லும்போது காசு மணிய பத்தி பேசிக்கிறாங்க. சரி ஓகே டீல். நான் என் ஆள்ட்டலாம் சொல்லிர்றேன்.
இந்த வாட்டி வேற நான் வந்து தோத்து போயிருவேன்னு நெனச்சோம். போன வாட்டி எங்களுக்கு பணம் கிடைச்சுச்சு. ஆ உங்ககிட்ட தோத்து போறதுக்கு. இந்த வாட்டி அவன் கால மட்டும் உடையேன். உனக்கு எவ்ளோ மணி வேணாலும் நான் குடுக்குறேன். அப்டி சொல்லி வந்து இப்போ அந்த ஜாக்சன் வந்து சொன்னாரு. சரி ஓகே டீல். அப்டி சொல்லிட்டு இப்ப நெக்ஸ்ட் டே தான் கிரவுண்ட்ல நிக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே நிக்கிறாங்க. ஆப்போசிட் டீம்லயும் வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கெத்தாவும், மாஸாவும் வந்து நிக்கிறாங்க. ஜியோனும், ஜங்குக்கும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அவ்ளோ மாஸா நிக்கிறாங்க. இப்ப யார் அதுல ஜியோனு ஜெர்சில பாக்குறாங்க. அதுல வந்து ஜியோன் இருக்கு. அவனுங்களோட டார்கெட் வந்து ஜங்குக். ஜங்குக் தான்டா நம்ம டார்கெட் அப்டிங்கிறாங்க. அவன் தான்டா ஆரம்பத்துலருந்து இந்த மேட்ச்க்கு வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கான். பெஸ்ட் பிளேயர் அப்டிங்கிறாங்க. சரி ஓகே. ஜங்குக் தான் டார்கெட்டு. மேட்ச்சும் ஆரம்பிக்குது. செம்மையா வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. எ யாருமே வந்து கோல் போடவே இல்ல. இதுல எல்லாருமே வந்து கோல் போடுறத தடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்க வந்து கோல் போடுற இடத்துல நிக்கிறது வந்து நம்ம ஜெய்ஹோப் தான் அங்க வந்து நிக்கிறாரு. செம்மையா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. கோல் போடவே விடமாட்றாரு. அதே மாரி இவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எப்படியாவது வந்து ஒரு கோல் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கமும் டீமும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தான டீம் தான். இவங்கனாலயும் கோல் போட முடியல. ஒரு வழியா வந்து அ ஜியோன் வந்து கோல் போட்டுர்றாரு. செம்ம ஹாப்பி எல்லாத்துக்குமே. எல்லாருமே ஓடி போய் இப்ப வந்து ஜியோன ஹக் பண்றாங்க. ஜியோ வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. இங்க இருந்து வந்து ஜங்குக் வந்து ஜேஹோப்க்கு வந்து கை காட்டுறாரு. "நான் பார்த்துக்கிறேன்டா மச்சான்" அப்படின்னு சொல்லி, அங்க வந்து ஜேஹோப் வந்து அப்படியே நிக்கிறாரு. இப்போ வந்து அந்த பையன் வந்து கண்ண காட்டுறான். இப்படியேதான் அப்படியே கிக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜங்குக்க ஏம் பண்ணி வந்து இப்போ வந்து கிக் பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா வந்து நடுவுல வந்து ஜிம்மின் வந்துர்றாரு. ஜிம்மினோட வயித்துலயே வந்து அந்த பால் வந்து அப்படியே பட்டுருது. அப்படியே புடிச்சுட்டு வயித்த புடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துறாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுது அந்த இடமே. எல்லாருமே அப்படியே வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் சூரியன், "அண்ணா" அப்படி சொல்லி கத்துறாரு. "என்னாச்சு அண்ணாக்கு? இப்படி அடிபட்டுருச்சா என்ன?" அப்படின்னு சொல்லி ஜெமினி வந்து அந்த இடத்துல வயித்த புடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. "டேய்" அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எகிறிட்டு போறாரு. யாருன்னு சொன்னா ஜியோன் தான் வந்து அப்படியே எகிறிட்டே போறாரு. சரி இவரால இப்ப விளையாட முடியாது. வேற ஒரு ஆள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வேற ஒரு பிளேயர் வந்து உள்ள வந்துர்றாரு. இப்போ வந்து அப்படியே கேம் வந்து போயிட்டே இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு கிக் பண்றாங்க. அப்படியே கிக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு கால தடுத்துடுறாங்க. இப்போ வந்து கீழ விழுகுறது வந்து டேக்கு வந்து செம்ம அடி விழுந்துருது. அவருடைய என்ன சொல்றது? இது வந்து திரும்பி வந்து சுகாக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த பக்கம் ஓடி போய் வந்து வந்து தூக்கிறாரு ஜங்குக்கு. ஜங்குக் இல்ல ஜியான் தான் வந்து தூக்குறாரு. என்னாச்சு? "டேய் ஒண்ணும் இல்ல வலிக்குது" அப்படி சொல்லி அவருடைய தாடையில வந்து ஓரளவு அடிபட்டு அந்த இடத்துல வந்து ப்ளீட் ஆகுது. அது வந்து அவருடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு அவர் வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே தொடைக்கிறாரு ரத்தம் வந்துட்டே இருக்கு. இப்போ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன மேட்ச் நடக்குதா? இல்ல வேற எதுனா இங்க நடக்குதா? நீங்கலாம் என்ன ரவுடிங்களா?" அப்படின்னு சொல்லி செம்மையா சண்டை வர மாதிரி இருக்கு. "இப்படிலாம் கத்துனீங்கன்னா நாங்க கிரீன் கார்ட் குடுத்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்க பண்றதுலாம் உங்களுக்கு தெரியலையா? இப்ப நாங்க கத்துறது தான் உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி அயான்ஸ்லாம் பயங்கரமா கத்துறாங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஜேஹப் கூட ஓடி வந்துர்றாரு. ஓடி வந்து "நீங்க பண்றது சரியில்ல" அப்படிங்கிறாரு. இப்ப வேற பிளேயர எடுத்தார போறீங்களா? சரி இப்ப என்ன அவங்கள வந்து அவங்க தூக்கணுமா? சரி நீ வேற வேற போ. உனக்கு வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க பக்கத்துல இருந்து ஒருத்தவங்கள எடுத்துடுறாங்க. இந்த பக்கத்துல வந்து டேயும் போய் உட்கார்ந்துர்றாரு. டேயும் ஜிம்மினும் மெடிக்கல் ரூம்ல இருக்காங்க. டேக்கு வந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அவங்க வந்து அ ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படி சொல்லி ஜிம்மின் தான் அவரு வயித்த புடிச்சுட்டு எந்திரிச்சு வராரு. "டேய் ஒண்ணும் இல்ல ஜிம்மி பாத்துக்கலாம்." "என்னது ஸ்டிச் போடணுமா?" "ஆமா அந்த இடத்துல ஒரு அளவு வந்து ஸ்கின் வந்து இதாயிடுச்சு. அ ஸ்டிச் போட்டா தான் கொஞ்சம் ப்ளீடு நிக்கும்." அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்றீங்க டாக்டர்?" அப்படி சொல்லி ஜிம்மிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவருக்கு ஒரு பக்கம் வயிறு வேற வலிக்குது. "ஜிம்மி நீ போய் ட்ரீட்மெண்ட் எடு போ." "இல்ல எனக்கு பரவாயில்ல. உனக்கு என்ன ஸ்டிச் பார்த்துக்கலாம் ஜிம்மி. பரவாயில்ல." அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து அப்படியே ஸ்டிச் போட்டுர்றாங்க. அவங்க பயங்கரமா அழுகை வேற வருது. இப்ப 2 பேருமே எந்திச்சு போய் அங்க வந்து மேட்ச் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க மெடிக்கல் ரூம் வெளிய இருந்து பார்த்துட்டே இருக்காங்க மேட்ச்ச. இந்த பக்கம் தான் இப்போ ஜியோனுக்கும் சரி, ஜங்குக்கும் சரி செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அவங்களுடைய ஆள் மேலயே கை வச்சுட்டானுங்கல்ல. சும்மா விடுவானுங்களா இப்போ? அங்க வந்து செம்மையா வந்து இப்ப இவனுங்களோட சான்ஸு அவனுங்கள புடிச்சு கீழ தள்ளவும், இது பண்ணவும் அந்த மாரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 2வது கோலும் போட்டுர்றாங்க சக்சஸா. இந்த பக்கம் ஜேஹோப் விடவே இல்ல. யாரையுமே கோல் போடவே விடமாட்றாரு. பயங்கரமா அங்க தடுத்துட்டு நிக்கிறாரு. இப்ப வந்து ரெஸ்ட் டைமு. டேய் இது அவங்க உஷாராயிட்டானுங்க. இப்போ நம்மளோட டார்கெட்டு ஜங்குக்.
புரியுதா? ஜங்குக்க மொத்தமா இது பண்ணிடணும். அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதுல வந்து வெளிய போனாலும் பரவால்ல நம்ம டீமு. நம்மகிட்ட பணம் வாங்கிட்டோம். அவன வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் வெளிய போணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி அவனுங்க வந்து ஒரு கோல் போட்டுறானுங்க. ஜெய்ஹோப் எவ்ளோ தடுக்கவும் முடியல. ஒரு கோல் போயிடுது. இந்த பக்கம் செம்ம டென்ஷன்ல எல்லாருமே பாய்ஸு, மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. அங்க வந்து சூபின் வந்து உள்ள போயிருந்திருப்பாரு. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் தான் இப்போ டே கூடயும், ஜிமின் கூடயும் வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. நீங்க எவ்ளோ திமிரு பார்றியா உங்களுக்கு? எவ்ளோ திமிரு பாரேன்! என் ஆளு பாரு விடவே மாட்டான். அவனுங்கள வச்சு செஞ்சுடுவான். அப்படின்னு அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. ஆமாடி, ஆமாடி. பாவம்டி. என் ஆளு பாரு அங்க நின்னுட்டு எவ்ளோ கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு பாலையும் தடுத்துட்டு. அப்படி சொல்லும்போது நீங்க திரும்பி இப்போ யோனாவ பாக்குறீங்க. என்னடி சொல்ற? ஆமாடி, பாவம்டி ஜெஹோப்பு. இல்ல, நீ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னியே ஞாபகம் இருக்கா? என்னது சொன்ன? உன் ஆளுன்னு சொன்ன. என் ஆளு நான் சொன்னேன் நானு. ஆமாடி, நிஜமா, சத்தியமா உன் ஆளுன்னு தான் சொன்னேன். ஏய்! அவன நான் லவ் பண்ணவே இல்லடி. ஆனா உன் வாயிலருந்து வந்துருச்சு போ. நீ பொய் தானே சொல்ற அப்டி சொல்லி நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டீங்க. ஆனா இங்க மேட்ச் தான் செம்ம டென்ஷனா போயிட்டுருக்கு. இப்ப அவனுங்களோட டார்கெட்டு எப்போ ஜங்குக் தான் அப்டின்னு சொல்லிட்டு வேகமா வந்து என்ன பண்றான், கோல் போடுறேன்னு சொல்லிட்டு அவனுகிட்ட வேகமா ஜங்குக்கிட்ட பால் தள்ளி, வேகமா ஒரு 2 பேர் அப்டியே ஒடியாந்து, அவர அப்டியே கீழ தள்ளி அந்த கால புடிச்சு அப்டியே மடக்கிறாங்க. வெயில்ல பயங்கரமா கத்துறாரு. அந்த கிரவுண்ட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்டுறாங்க. எல்லாம் திரும்பி வந்து ஜியோன் அப்டி சொல்லி கத்துறாங்க. என்னது ஜியோனா? அப்டி சொல்லி இப்ப அந்த பசங்களும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்களுடைய ஒரு பையன் இருப்பான்ல லீடர் அவரும் வந்து பாக்குறான். ஜியோனா? அப்டின்னு சொல்ட்டு இப்போ ஜிம்மின், டேய், சூபின் எல்லாருமே நீங்க எல்லாருமே உள்ள ஓடியாந்துறீங்க கிரவுண்ட் உள்ள. அவருக்கு வந்து பயங்கரமா பெயின் ஆக்கிட்டே இருக்கு. வந்து ஜங்குக் வந்து ஏய்! அப்டி சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு போறாரு. அப்டியே குத்தலான்ட்டு. அப்போ வந்து ஜியோன் வந்து ஜங்குக்கோட கைய பிடிச்சுக்கிறாரு. வேணாம் அப்டின்னு. இல்லன்னா உன்னைய வந்து கேம்ல இருந்து தூக்கிருவாங்க அப்டின்னு சொல்ட்டு, அவர் கைய பிடிச்சு இழுத்துக்கிறாரு. வேணாம் ஜங்குக் கேம்ல இருந்து உன்னைய தூக்கிருவாங்க அப்டிங்கிறாரு. அதுக்குன்னு உன் மேல கை வச்சுட்டான். அப்படின்னு. இப்ப அவனுங்களுக்கு தான் கன்ஃப்யூஸா இருக்கு. அவங்க டார்கெட்டு ஜங்க்குக்கு. ஜங்க்குக்கு ஜெர்சில ஜங்க்குக்குன்னு எழுதியிருக்க அவன தான் வந்து அவனுங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. ஆனா இப்ப பார்த்தா வந்து அங்க அ ஜியோனுக்கு தான் அடிபட்டுருக்கு. மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போயிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு இல்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. செம்ம டென்ஷனா இப்ப சுகாலாம் அப்படியே தலையில கை வச்சுட்டு நிக்கிறாரு. அதே மாரி ஜிம், ஆரம் எல்லாருமே தான் ஜியோ எல்லாருமே என்னடா பண்றது அப்படின்ட்டு செம்ம டென்ஷனா நிக்கிறாங்க. அம் அந்த பக்கம் இப்போ கேம் வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சுகாரோட டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு கேம்க்கு என்ன பண்றது? இப்படி எல்லாருக்குமே அடிபட்டுருச்சு. ஜிம்மின்னு, அ அப்போ இப்ப பார்த்தா ஜியோனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியல. ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவன் வந்து 1 வீக், 2 வீக் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அவங்களால நடக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்ட்டாங்க. அவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக் வந்து போறாரு. அப்ப ஜிம் வந்து கை பிடிச்சுட்டு எங்கடா போற? அவங்க வேணும்னே தான் பண்ணாங்க. எனக்கு தெரியும். இப்போ ஜிம்மின் மேல வேணும்னே பால் போட்டானுங்க. இப்ப டே வந்து வேணும்னே தள்ளி விட்டானுங்க. டேக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப டேக்கு வந்து ஸ்டிச் போட்டிருக்கு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா? அப்படின்னு. இது பரவாயில்லையா? இப்போ ஜியோனுக்கு கால் அடிபட்டுருச்சே என்ன பண்றது? அப்படி சொல்லி டே கேட்குறாரு. வேணும்னே தான் பண்றானுங்க. அவனுங்க நான் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இப்ப ஜங்குக் எல்லாருமே புடிச்சு நிறுத்துறாங்க. டேய்! அவனுங்களோட டார்கெட் ஜியோன் இல்லடா, ஜங்குக் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? டேய் நீங்க 2 பேருமே ஜெர்சிய மாத்தி போட்டிருக்கீங்க. சரி எனக்கு சொல்லு, நீங்க ஏன் ஜெர்சிய மாத்தி போட்டீங்க? அப்படி சொல்லி இப்ப இவன் கூட பாரு, அவன் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி அச்சு அசல் உன்னைய மாதிரியே இருக்கான். எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நீ ஜியோன்னு கத்துனனால தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சுவா வந்து கேட்கிறாரு. அ அப்போ வந்து ம் எனக்கு தெரியாது. அவன் தான் அந்த மாரி ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிட்டு, என்னைய மாரியே ட்ரெஸ் போட்டிருந்தான். சரி இது ஒரு சும்மா ஃபன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அ என்னுடைய ஜெர்சிய எடுத்து போட்டான். ஜங்குக்குன்னு என்னைய பார்த்து கண்ணடிச்சான். சரி ஓகே. சரி அவன் ஏதோ ஃபன்னுக்கு போடுறான் போல இருக்குன்னு நான் அவன் ஜெர்சிய எடுத்து போட்டேன். வேற எதுவும் இல்ல ஹயான். அப்படி அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் நல்லதா போச்சு. ஜங்குக், ஹயான் அப்படின்னு வந்து ஜியோன் சொல்றாரு. ஜியோன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அப்படியே ஜியோன ஹக் பண்ணிக்கிறாரு. ஆமாயா, அவங்க டார்கெட்டு நீங்க இருந்திருக்கீங்க. அதனால தான் ஏதோ நான் தெரியாம விளையாட்டுக்கு பண்ணது நல்லதா போச்சு.
பரவால்ல. நீ நல்ல பிளேயர்ரா. எனக்கு தெரியும் ஆயா. ஆனா இந்த டீமுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் இன்னைக்கு வந்தவன் தானே. இந்த டீமுக்காக நீங்க தான் நிக்கணும். நீங்க தான் லீடரா நிக்கணும். எனக்கு தெரியும். எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்படி சொல்லி ஜியோன் தான் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. அப்போ ஜிம் வந்து ஜியோன வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, "ஜியோன் என்னடா பண்ற? பரவால்ல ஆயா. உனக்கும் ஆசை தானடா. பரவால்ல ஆயா. இப்போ வந்தவன் தானே. இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம் நான் மேட்ச்ல விளையாட போறேன். இந்த வருஷம் அவனுங்கள ஜெயிக்க விடக்கூடாது ஆயா" அப்படின்னு சொல்லி வந்து அ ஜியோன் வந்து சொல்றாரு. "ஜியோன் உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் அவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தத வந்து ஜியோன் வந்து கேட்டிருந்திருப்பாரு. அதனால தான் அவரு வேணும்னே வந்து ஜங்க்குக் மாரியே ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி, அவர மாரியே எல்லாமே பண்ணியிருந்திருப்பாரு. அவரு ஹேண்ட் கூட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் வந்து போட்டிருந்திருப்பாரு. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ட்டு. "அப்போ இத வேணும்னே தான் செஞ்சியா?" அப்படின்னு சொல்லி ஜங்க்குக் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. "ஏன்டா இப்படி பண்ண? என் லவ் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண எனக்கு தெரியலையே. எனக்கு சென்டிமென்ட்டா பேசத் தெரியாது. எனக்கு அழுகத் தெரியாது. சின்ன வயசுலேருந்தே உன்கிட்ட வம்பிழுத்தே பழகிட்டேன். சாரி ஜங்க்குக்" அப்படிங்கிறாரு. "ஜியோன்" அப்படி சொல்லி ஜங்க்குக் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "சாரி ஜங்க்குக் ஹயா. சாரி. உன்னைய நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சாரி" அப்படிங்கிறாரு. "நான் தான்டா சாரி கேட்கணும். உன்னைய பத்தி நான் புரிஞ்சுக்கவே இல்ல பாரேன். ஜிமின் சொல்லி தான் உன்னைய பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கு." அப்போ வந்து திரும்பி வந்து ஜியோன் வந்து ஜிமின பார்த்து தேங்க்ஸ் சொல்றாரு. இல்லன்னு சொல்லி வந்து ஜிமின் தலையாட்டுறாரு. சரி, ஓகே ஆயா. அப்போ சுபா வந்து, "அப்போ அவனுங்க வேணும்னே தான் பண்ணானுங்களா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இல்ல சொல்லியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்க எதுனா போய் அவனுங்கள பண்ணியிருந்திருப்பீங்க. நம்மள மேட்ச்லருந்து தூக்கி இருந்திருப்பாங்க. நமக்கு தேவை இந்த டோர்னமெண்ட் கப்பு. இதுக்காக நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி, எவ்ளோ வந்து எஃபோர்ட் போட்டீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்றாரு. "சரிடா, நீ இல்லாம எப்படி? பரவால்ல. எனக்கு பதிலா என் அண்ணங்க இருக்காங்க. என் ஹயான்ஸ்லாம் இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே பார்க்குறாரு. காய் கூட, "என்ன ஜியோன் இப்படி பண்ணிட்ட? நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு தெரியுமாடா?" "ஆமா. நானும் ஜியோனும் தான் பைக்ல போயிட்டுருந்தோம். அப்பதான் இவனுங்க வந்து, இவனுங்க என்னடா இவனுங்க கூட பேசிட்டு இருக்காங்கன்னு நான் தான் சொன்னேன். அவனுங்கள பத்தி ஜியோனுக்கு தெரியாது." "ஏய் நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இவன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். நான் பார்த்துக்கிறேன் கிரவுண்ட்ல எதா இருந்தாலும் இவன் தான் சொன்னான். யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொன்னான்." அப்படி சொல்லி காய் சொல்றாரு. "இதான் எல்லாமே ஆயிடுச்சே. சரி டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் 2 வீக்ஸ்ல நான் எந்திரிச்சு நடக்க போறேன். ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? மேட்ச் தானே. நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து மேட்ச் ஜெயிச்சுருங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம்." அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்றாரு. ஆமான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஜியோன வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பாட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்க.